ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் எ டீச்சர் அண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 20 இயர்ஸ். இஃப் ஆல் த த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஃப் சேம் ஏஜ் அண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் த டீச்சர் அண்ட் ஈச் ஸ்டூடெண்ட் இஸ் 20 இயர்ஸ், தென் வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் த டீச்சர்? அதாவது 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு ஆசிரியர் இருக்கார். இந்த 4 பேரோட சராசரி வயசு அப்படிங்கிறது 20 ஆண்டுகள், தட் இஸ் 20 இயர்ஸ். அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, 3 மாணவர்களுக்கு சம வயது எனில் மற்றும் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் உள்ள வயது வித்தியாசம் 20 ஆண்டுகள் எனில் அந்த ஆசிரியரின் வயது என்ன? இதாங்க கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய லெவலில் பேப்பர் பேனாலும் எடுத்துகிட்டு போட வேண்டாம். இந்த மாதிரி கேள்வி வரும்போது அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். அந்த மாதிரி கொடுத்துருந்தா அந்த ஆப்ஷனை வச்சு வெரிஃபை பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. இப்போ உதாரணத்துக்கு மொதல் ஆப்ஷனை பாருங்கள். இது சரியான ஆன்சர் அப்படின்னா இதை வச்சு நாம் இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஆசிரியரோட வயது 25 அப்படின்னா மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் உள்ள வயசு வித்தியாசம் 20 அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 5 வயசுன்னு அர்த்தம். அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 5 வயசு அப்படின்னா 3 ஸ்டூடெண்ட்டுக்கும் மொத்தம் 15 வயசு. ஆசிரியர் வயசும் கூட்டினோம்னா மொத்தம் 40 தான் வரும். ஆனால் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம்னாக்கா இந்த 4 பேரோட மொத்த வயது 80 ஆண்டுகள். ஸோ அந்த ஆப்ஷன் தப்பு. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், 30 ஆண்டுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 30 இயர்ஸ். இதன் அடிப்படையில் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட வயசும் 10 இயர்ஸ். அப்படி பார்த்தா 3 ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த வயது 30 ஆண்டுகள், டீச்சரோட வயசு 30 ஆண்டுகள், மொத்தம் 60 ஆண்டுகள் தான் வரும். ஆக இந்த ஆப்ஷன் தப்பு. மூணாவது ஆப்ஷன் பாருங்கள், தட் இஸ் ஆப்ஷன் சி. ஆசிரியரோட வயது 35 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட வயசு ஒவ்வொருத்தருக்கும் 15 ஆண்டுகள். ஆக 3 ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த வயது அப்படிங்கிறது 45 ஆண்டுகள், டீச்சரோட வயது அப்படிங்கிறது 35 ஆண்டுகள். ஆக ரெண்டோட கூடுதல் நமக்கு இப்போ 80 ஆண்டுகள்னு கிடைக்குது. அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா இதுதான் நமக்கு சரியான விடை. அடுத்த ஆப்ஷனை வேணால் திருப்திக்காக நாம் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அது எக்ஸாம் ஹாலில் அந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்காதிங்க, அது நேரத்துக்கு வீணாகிடும். இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கில் 4 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் எது ரொம்ப பெருசுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா 1/2 ஹோல் பவர் -6, அடுத்தது 1/4 ஹோல் பவர் -3, அடுத்த நம்பர் 1/3 ஹோல் பவர் -4, கடைசி நம்பர் 1/6 ஹோல் பவர் -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லி ஆசைப்பட்றேன், அதை ஃபஸ்ட்டு கவனிங்க. அதாவது a/n அப்படிங்கிறத 1/a/n அப்படின்னு நம்ம தலைகீழ போட ஆசைப்பட்டோம்னா அப்போ இந்த பவர் வந்து மைனஸ் ஆகிடும். அதாவது a/n அப்படிங்கிறத நாம் தலைகீழியாக போட்டோம்னா 1/a/-n அப்படின்னு மாறும். அதே போல் a/b ஹோல் பவர் n அப்படிங்கிறத a/n டிவைடட் பை b/n அப்படின்னு எழுதுவோம். இப்போ இந்த a/bங்கிற பின்னத்தை தலைகீழ போட்டோம்னா, அதாவது b/a அப்படின்னு போட்டோம்னா அப்போ இந்த பவரில் இருக்கக்கூடிய n அப்படிங்கிறது -n அப்படின்னு மாறிடும். அதாவது a/b ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு b/a ஹோல் பவர் -n. ஏன்னா a/b ஹோல் பவர் n அப்படிங்கிறது a/n டிவைடட் பை b/n அப்படின்னு மாறும். இப்போ பியை மேலே கொண்டு வந்து ஏயை கீழே கொண்டு வந்தோம்னா அது ரெண்டோட பவர்ஸும் மைனஸாக மாறிடும். இப்போ அதே ரூல்ஸை இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா 1/2 ஹோல் பவர் -6 அப்படிங்கிறது 2/6 அப்படின்னு மாறிடும். அதே போல் ரெண்டாவது நம்பர் 1/4 ஹோல் பவர் -3 அப்படிங்கிறது 4/3ன்னு மாறிடும். அதே போல் மூணாவது நம்பர் 3/4 அப்படின்னு மாறும். நாலாவது நம்பர் 6/2 அப்படின்னு மாறும். இதெல்லாம் சின்ன சின்ன நம்பர் தான், இதுக்கு நீங்கள் நேரடியாக அப்படியே ஆன்சர் பெருக்கி போட்டுடலாம். உதாரணத்துக்கு 2/6 அப்படிங்கிறது என்ன? 2 × 2 × 2ன்னு 6 தடவை போட்டு பெருக்கிறது தான். இப்போ 2 × 2 × 2ன்னு 3 தடவை போட்டால் அது 8. அதே போல் இன்னொரு 3 தடவை போட்டால் அது ஒரு 8. ஆக 8 8 64. ஆக இதோட பெருக்கல் பலன் 8 × 8 64ன்னு வரும். அடுத்த நம்பர் பாருங்கள், 4/3. 4/3ன்னா என்ன? 4 × 4 × 4, அதோட வேல்யூ 64. அடுத்த நம்பர் பாருங்கள், 3/4. 3 × 3 × 3 × 3ன்னு 4 தடவை எழுதுவோம். அப்போ 3 × 3ங்கிறது 9, இன்னொரு 3 × 3ங்கிறது 9. அப்போ 9 × 9 81. அதே போல் நாலாவது நம்பரை பாருங்கள், 6/2ன்னு வரும், தட் இஸ் 6², அது 36.
இப்போ இந்த 4 எண்கள் எது ரொம்ப பெருசு? 3/4 இஸ் ஈக்குவல் டு 81, அதுதான் பெருசு. ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் 3வது ஆப்ஷன் தான். தட் இஸ் 1/3 whole power minus 4. இப்போ அடுத்த கணக்கை பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் n த சம் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த நம்பர் 10 to the power n plus 1 is 2. அதாவது 10 to the power n plus 1 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் n அப்படிங்கிற அந்த பவருக்கு என்ன மதிப்பு கொடுத்தோம்னா கிடைக்கிற அந்த மொத்த மதிப்போட இலக்கங்களின் கூடுதல் 2க்கு சமமாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் n is equal to 0 ஒன்லி. அதாவது nக்கு 0ங்கிற மதிப்பு கொடுத்தா மட்டும்தான் இது பொருந்தும் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல 10 to the power 0 அப்படின்னு வரும்பொழுது அது 1ன்னு ஆகிடும். அதாவது anything power 0 is equal to 1. இந்த இடத்துல அந்த anything அப்படிங்கிற இடத்துல 0 வந்துடக்கூடாது. அதாவது x power 0 is equal to 1 when x is not equal to 0. அந்த கண்டிஷன் முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது nங்கிற இடத்துல 0ன்னு போட்டோம்னா 10 to the power 0 is equal to 1. ஸோ 1 + 1 is equal to 2. அந்த இலக்கமே 2 தான். இதுவும் பொருந்தும். ஏன்னா இந்த இடத்துல அவங்க n is equal to 0 ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. மற்ற கண்டிஷனையும் பார்ப்போம். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எனி ஹோல் நம்பர் n. அதாவது முழு எண்கள்லேருந்து என்ன வேல்யூ கொடுத்தாலும் இது பொருந்தும் அப்படிங்கிறாங்க. முழு எண்கள் அப்படிங்கிறது 0, 1, 2, 3 அண்ட் ஸோ ஆன். அதாவது ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அண்ட் 0 இதெல்லாம் சேர்ந்ததான் உங்களுக்கு ஹோல் நம்பர்ஸ் அப்படிம்போம். 1, 2, 3, 4, 5, 6 அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு வரக்கூடிய பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இயல் எண்கள் எனப்படும். அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிம்போம். அது கூட நாம் பூஜ்ஜியத்தை சேர்த்துக்கிட்டோம்னா இந்த இயல் எண்களோட 0வும் சேர்ந்து அவை முழு எண்கள் எனப்படும். அதாவது ஹோல் நம்பர்ஸ். இப்போ இந்த ஹோல் நம்பர்ஸில் எண்ணுக்கு பதிலாக நீங்கள் என்ன நம்பர் போட்டாலும் தட் இஸ் 0 ஆர் 1 ஆர் 2 ஆர் 3 ஆர் 4 அண்ட் ஸோ ஆன் எதை கொடுத்தாலும் 10 to the power n plus 1 இதோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு பாருங்கள். எண்ணுக்கு 0ன்னு கொடுத்தோம்னாக்கா இது பொருந்தும் அப்படின்னு மொதல் ஆப்ஷன்லேயே பார்த்துட்டோம். இப்போ எண்ணுங்கிற இடத்துல 1ன்னு கொடுத்தா 10 to the power 1 that is equal to 10. இப்போ 10 + 1 அப்படிங்கிறது 11. இலக்கங்களை கூட்டினா 2 வந்துடும், பொருந்தும். அதே போல் nங்கிற இடத்துல 2ன்னு பிரதியிட்டோம்னாக்கா 10 to the power 2 + 1 அப்படின்னு வரும். அதாவது 100 + 1 is equal to 101. அப்போ 101ஓட இலக்கங்களை கூட்டும்போது 2ன்னு வரும். ஸோ இதுவும் பொருந்தும். இப்போ 10 to the power 9 அப்படின்னு போடுங்க. அதாவது n is equal to 9. அப்போ என்ன வரும்? 1ன்னு போட்டு அதுக்கு பின்னாடி 9 பூஜ்ஜியங்கள் போடுவோம். இப்போ அது கூட +1ன்னு போடுறப்ப அந்த 1ஆம் இடத்துல 1ன்னு வரும். அதாவது 1ன்னு போட்டு இடையில 8 பூஜ்ஜியங்கள் போட்டு கடைசியில் 1ன்னு போடுவோம். இப்போ இந்த எண்ணோட இலக்கங்களின் கூடுதல் பார்த்தா 2 தான் வரும். இப்போ அதே போல் எண்ணுங்கிற இடத்துல 1000ன்னு போட்டு பாருங்கள். 10 to the power 1000 அப்படின்னு வரும். அப்போ இதோட மதிப்பு என்னவாகும்? 1ன்னு போட்டு பக்கத்தில் 1000 சைபர் போடுவோம். இப்போ அது கூட +1 அப்படின்னு 1ஐ கூட்டும் பொழுது அந்த மதிப்பு என்னவாகும்? 1, அதுக்கு அடுத்தது 999 பூஜ்ஜியங்கள், கடைசி 1ஆம் இலக்கத்தில் 1ன்னு இருக்கும். அது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, இலக்கங்களின் கூடுதல்னு பார்த்தா 2 தான் வருது. ஆக அதுவும் பொருந்தும். ஆகையினால் இந்த முழு எண்கள்லேருந்து எந்த நம்பரை நீங்கள் எண்ணுக்கு பதிலாக போட்டாலும் இந்த இடத்துல 10 to the power n அப்படிங்கிறது 1ன்னு போட்டு பக்கத்தில் பூரா உங்களுக்கு பூஜ்ஜியங்களாகவே வரும். அப்போ அது கூட +1ன்னு போடுறப்ப கடைசி இலக்கமானது 1ன்னு இருக்கும். அப்போது கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சர் இருக்கு இல்லைங்களா, அதில் உள்ள இலக்கங்களை கூட்டும் பொழுது உங்களுக்கு 2ன்னு தான் கிடைக்கும். ஆக இந்த ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டிஜர் n ஒன்லி. அந்த ஒன்லிங்கிற வார்த்தை தான் நம்ம இப்போ கவனிக்கணும். பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னாக்கா 1, 2, 3, 4 அண்ட் ஸோ ஆன் அப்படி போகிறது தான். 0 பொறுத்த வரைக்கும் அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு நாம் முடிவு பண்ணுறதில்ல. ஸோ பாசிட்டிவ் இன்டிஜர் ஒன்லி அப்படின்னா 0வுக்கு இது பொருந்தாதுன்னு அர்த்தம். அது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா n is equal to 0ன்னு போட்டாலும் இது பொருந்தும். இது
ஸோ ஆப்ஷன் சி தப்பான ஆப்ஷன். அடுத்தது ஆப்ஷன் டி. அதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எனி ரியல் நம்பர் என். இப்போ ரியல் நம்பர் அப்படின்னாக்கா அதில் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், ஜீரோ இருக்கும், பின்னங்கள் இருக்கும். இது இல்லாமல் சுழல் பின்னங்கள் இருக்கும். அடுத்தது விகிதமுறா எண்கள் இருக்கும். இந்த எண்கள் எல்லாமே உங்களுக்கு ரியல் நம்பர்ஸில் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இப்போ இந்த இடத்துல நாம் 10⁻1/2 அப்படின்னு போட்டோம்னா அதோட மதிப்பு √10 அப்படின்னு ஆகிடும். √10 அப்படின்னு வர்றப்ப அதோட வேல்யூ 3 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு போகும். அப்போ 3 பாயிண்ட் சம்திங் ப்ளஸ் 1 அப்படின்னு போடுறப்ப அதோட மதிப்பு 4 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு போகும். ஸோ அது இங்கே பொருந்தாது. ஆகையினால் இந்த கணக்குக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இதே போல் மேலும் சில கணக்குகளை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.